SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர கட்சிக்குள் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம், பதவி விலகும் முக்கிய நபர். திசை காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பளம் பெறப்போவதில்லை. ரணில் மீது பாரிய குற்றச்சாட்டை சுமத்தும் ரவி கருணாநாயக்க. நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுவித்துள்ள எச்சரிக்கை. நிதேன் ஜாகுவை கைது செய்ய தயாராகும் கனடா, ட்ரூடோ வழங்கிய உறுதி. IPL வரலாற்றில் அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட ரிஷப் பந்த். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா இதுவரை தான் வகித்து வந்த பதவி மற்றும் பொறுப்புகளிலிருந்து விடுபட தீர்மானித்துள்ளார். நீண்ட காலமாக கட்சிக்காக பணியாற்றிய நிலையில் மற்றும் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவருக்கு பதிலாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உறுப்பினர்களில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவின் பெயர் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சிக்காக நீண்ட காலம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய நிலையில் பாரியொரு வெற்றியை பெற முடிந்ததாக டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அந்த பதவிகளிலிருந்து விலகி ஓய்வெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அறுதி பெரும்பான்மை பலத்துடன் சமகால அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் அனுபவம் வாய்ந்த ஒருவரான டில்வின் சில்வாவின் ஆதரவு எப்போதும் கட்சிக்கு தேவை என சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எவரும் சம்பளம் பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடத்தொழில் மற்றும் நீரியல் வள பிரதி அமைச்சர் ரத்ன கமகே இதனை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதிகள் சம்பளம் பெற்றுக்கொண்டு சேவையாற்றுவதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளங்கள் பொது நிலையில் வைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆக்மீம் என பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். 159 பேரின் சம்பளம் பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்காக சுமை தாங்காத வகையில் சேவையாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தில் மத்திய வங்கி தமது நிர்வாகத்தின் கீழ் இருக்கவில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இயங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். அப்போதைய பிரதமர் ரணிலின் கீழ் மத்திய வங்கி இயங்கியதுடன் அரச வங்கிகள் கேபிஸ்காஸின் கீழ் இயங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு பின்னணியை தொடர்பு இல்லாத தம் மீது மத்திய வங்கி பிணை முறை தொடர்பில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். தாம் ஒரு பட்டய கணக்காய்வாளர் எனவும் வயிற்று பிழைப்புக்காகவே தான் அரசியல் செய்யவில்லை எனவும் உண்மையில் குற்றம் இழைத்திருந்தால் இவ்வாறு இருக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசியாவின் மிகச்சிறந்த நிதி அமைச்சராக தாம் தெரிவு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தாம் சிறந்த முறையில் பணியாற்றிய போது அதற்கு தடையை ஏற்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை விடுமுறை காலங்களில் சுற்றுலா செல்வதில் மிகவும் அவதானமாக இருக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். வாகனம் ஓட்டும் போது, சுற்றுலா செல்லும் போது பழக்கமில்லாத நீர்த்தேக்கங்களில் நீராடுவதும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிறு பிள்ளைகள் தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் பெற்றோரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பாக சிறுவர்கள் குளிக்கும் போது ஆபத்தான இடங்களை தெரிவு செய்வதை தவிர்க்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். மத்திய கிழக்கில் பதட்டம் தீவிரமடையும் நிலையில் சர்வதேச நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி நிதேன் ஜாகுவை கைது செய்ய தயாராக உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உறுதிப்படுத்தியுள்ளார். அண்மையில் பிரித்தானியா சர்வதேச நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொண்டு நிதேன் ஜாகு பிரித்தானியா வந்ததால் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். இதையடுத்து இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நிதேன் ஜாகுவின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விதித்த கைது உத்தரவை மேற்கொண்டு அவர் கனடாவுக்கு வந்ததால் கைது செய்ய தயாராக இருப்பதாக கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஜஸ்டின் ட்ரூடோ கூறுகையில், சர்வதேச கூட்டங்களுக்கு தாம் மதிப்பு அளிக்கிறோம் என்றும் நீதிமன்றங்களின் உத்தரவை பின்பற்றுகின்றோம், இது கனடியரின் அடையாளம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த கைது உத்தரவு கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி அன்று ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் நடவடிக்கையினால் உருவான மனித நேயத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக விதிக்கப்பட்டதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள IPL T20 தொடருக்கான ஏலம் தொடங்கியுள்ளது. IPL வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் போன வீரர் என்ற பெருமையை ரிஷப் பந்த் பெற்றுக் கொண்டுள்ளார். ரிஷப் பந்தை ரூபாய் 27 கோடிக்கு லக்னோ அணி வாங்கியுள்ளது. முன்னதாக இந்த ஏலத்தில் IPL வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் போன வீரர் என்ற பெருமையை ஸ்ரேஸ் ஐயர் 26.75 கோடிக்கு பெற்றிருந்தார். ஆனால் அந்த சாதனை அடுத்த சில நிமிடங்களில் ரிஷப் பந்த் முறியடித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுர கட்சிக்குள் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம், பதவி விலகும் முக்கிய நபர். திசை காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பளம் பெறப்போவதில்லை. ரணில் மீது பாரிய குற்றச்சாட்டை சுமத்தும் ரவி கருணாநாயக்க. நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுவித்துள்ள எச்சரிக்கை.
நிதேன் ஜாகுவை கைது செய்ய தயாராகும் கனடா, ட்ரூடோ வழங்கிய உறுதி. IPL வரலாற்றில் அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட ரிஷப் பந்த்.